2021 தேர்தலில் வந்து திமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தேர்தலுக்கு முன்பாக. நிறைவேற்றினாங்களா? இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு காபந்து சர்க்கார் தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. இந்த 5 வருஷத்துல நிறைவேற்றினாங்க நீங்க நிறைவேற்றல தலைவா. பாக்குறீங்களா? 99% எதுவுமே நிறைவேற்றல. 100% சொல்லலாம். நீட் ரத்துன்னு சொல்லி தமிழ்நாட்டை 5 வருஷம் பாழாக்கிட்டாங்க. மாணவரோட கனவெல்லாம் நினைவாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதெல்லாம் மண்ணள்ளி போட்டு போயிட்டாங்க. நீட்டே ரத்து பண்ண முடியாது. அது எடப்பாடியார் 7.5 கொடுத்ததுனால உயிரோட்டமாக கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. நீட் ரத்து பண்ணுறேன்னாங்க, சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னாங்க, மது விலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் சொன்னாங்க, ஒன்று கூட நிறைவேற்ற கிடையாது. திமுக மக்களை ஏமாற்றிட்டாங்க. அவங்க திமுகனா பொய் தான் சொல்லிட்டாங்க, எதுவுமே செய்ய கிடையாது. நீங்க சொல்றீங்க 99% நிறைவேற்றல அப்படின்னா 1% நிறைவேற்றிருக்காங்க. 1% நாங்கள் கொடுத்த ப்ரெஷர்னால அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. எடப்பாடியார் அடித்த அடினால அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. எடப்பாடியார் சட்டமன்றத்தில் அடித்தார் பார்த்தீங்களா, 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா, அவர் போட்ட ப்ரெஷர்னால கடைசி இந்த 1.5 வருஷமா காசு முதலமைச்சர் சொல்றாரு 90% நாங்க நிறைவேற்றிட்டோம். அதெல்லாம் போய் எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்திட்டு வர்றோம்னு சொல்றாரு. தலைவா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. 2.5 வயசு குழந்தை திமுக பொறுப்பாளரே பாலியல் பண்ணி உயிர் சேதாயிருக்குது. அந்த பொண்ணு தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் நடந்துச்சு. எத்தனை சம்பவம் நடந்தது. இதுனா எப்படிங்க நீங்களே ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் ஒரு ஊடக பிரிவில் இருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சி ஏற்றுக்க முடியுதுங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் பொய். அவர் அந்த கூட்டணிங்கிற பேரில் 25 கட்சின்னு பயணிக்கிறாரு. அதெல்லாம் சும்மா கப்பல் முழுக தான் போகுது. அதெல்லாம் தப்பு. மக்களை ஏமாற்றிட்டாங்க. விலைவாசி உயர்வு, பஞ்சம், பட்னி, பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழகம் மோசமான கஞ்சா கலாச்சாரங்க. வெட்டுறாங்க, கொடுவல் எடுத்து வெட்டுறாங்க. நாடு எதை நோக்கி இங்கே போயிட்டு இருக்குது? என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க? இது இந்தியாவில் இருக்கிறோமா இல்லை வேறு நாட்டில் எதாவது இருக்குமா? தமிழ்நாடு மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்குது.